வணக்கம், உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ 2014 கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிஏ பேஸ்டு ப்ராப்ளம் தான். இங்கே இந்த கேள்வியின்படி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து முதல் படியில் புரோப்பினாயில் குளோரைடு கூட வினைபுரியுது, இரண்டாவது படியில் எல்டிஏ மற்றும் ட்ரைமெத்தில் குளோரைடு கூட வினைபுரியுது, மூன்றாவது படியில் வெப்பப்படுத்துகிறாங்க, நான்காவது படியில் ஆசிட் ஒர்க் பண்ணுறாங்க, ஐந்தாவது படியில் வந்து பார்த்தீங்கன்னா டயசோமித்தேன் கூட வினைபுரிய வைக்கிறாங்க. இதனோட முடிவில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதை மேன்போக்காக பார்க்குறப்ப இந்த வினை வந்து கொஞ்சம் கடினமானதாக தெரியலாம். ஆனால் அந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிம்பிளான வினை தான். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல் படியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோப்பினாயில் குளோரைடு கூட வினைபுரியறது தான் முதல் படியில் நடக்கிறது. இந்த சப்ஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் குளோரைடு கூட ட்ரைஎத்லமின் முன்னிலையில் வினைபுரியறப்ப அதனுடைய கரஸ்பாண்டிங் எஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அதற்கு அடுத்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ கூட வினைபுரியறது. எல்டிஏ பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ எல்டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளஸ் ஹிண்டர் சைட்டில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ப்ரோட்டான்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைட் தான் இருக்குது. இந்த சைட்டில் இருக்கக்கூடிய புரோட்டான்களை அதை வந்து ரிமூவ் பண்ணி அதனுடைய கரஸ்பாண்டிங் ஈன்லைட் ஆன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய வினை தான் எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப நடக்கும். ஸோ இங்கே அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ இன்லைட் வெர்சஸ் இஜெட் இன்லைட். நம்ம எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இ இன்லைட்டும் கிடைக்கும், இஜெட் இன்லைட்டும் கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இ இன்லைட் வந்து மேஜராக கிடைக்கும். என்ன காரணம்னா ஸ்டெரிக் ரீசன்னால. அதே வேளையில் நம்ம சில குறிப்பிட்ட சால்வெண்ட்டை பயன்படுத்துகிறப்ப நம்ம இ இன்லைட்டோட செலக்டிவிட்டியும் நம்ம மாற்றலாம். சரிங்களா? இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜெட் இன்லைட் வந்து மேஜராக வந்து கிடைக்குது. என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து நம்ம சேர் ஃபார்மில் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சேர் ஃபார்மில் இதை மாற்றுறப்ப இப்போ இந்த காம்பவுண்டை தான் நான் சேர் ஃபார்மில் மாற்றி எழுதியிருக்கேன். இங்கே ஓஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா குழுக்களையும் நான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெத்தில் குழு இருக்குது, ஒரு சிகிஸ்ட் குழு இருக்குது, இங்கே எல்டிஏ போட்டிருக்கோம். இது வந்து சேர் ஃபார்மில் இருக்குது. இப்போ எல்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து அது ரிமூவ் பண்ண போகுது. இப்போ இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின் டயாக்சில் இன்ட்ராக்ஷன் ரொம்ப, அதாவது இந்த மெத்தில் குரூப் வந்து மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சின் டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக என்ன பண்ணுதுன்னா மெத்தில் குழு வந்து கீழ் நோக்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சின் டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் வந்து முற்றிலுமாக இருக்காது. ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. அதே வேளையில் இங்கே வேற என்ன ஸ்ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லேலிக் 1,2 ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். ஸோ இந்த சின் டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் அல்லேலிக் 1,2 ஸ்ட்ரெயினை கம்பேர் பண்ணுறப்ப அல்லேலிக் 1,2 ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கறனால உங்களுக்கு இந்த காம்பவுண்டை எடுத்து நம்ம எல்டிஏ பயன்படுத்தணும் அப்படின்னா இஜெட் இன்லைட் வந்து மேஜர் ப்ராடக்டாக வந்து நமக்கு கிடைக்குது. இதே இது நம்ம இங்கே ஒரு ஹெச்எம்பிஏ சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளை இந்த இஜெட் இன்லைட் செலக்டிவிட்டியை நம்ம மாற்றலாம். அப்படி ஹெச்எம்பிஏ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இ இன்லைட் வந்து மேஜராக கிடைக்கும். ஸோ எதன் காரணமாக ஹெச்எம்பிஏ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி இன்லைட் சுவிட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிஏ வந்து லித்தியம் கூட கோஆர்டினேட் பண்ணும். இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் அதிகரிக்கும். ஸோ நீளம் அதிகரிக்கிறப்ப உங்களுக்கு இந்த மெத்தில நீங்கள் மேலே போடுறப்ப அந்த சின் டயாக்சில் இன்ட்ராக்ஷனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துடும். சரிங்களா? அதன் காரணமாக ஹெச்எம்பிஏ பயன்படுத்தினீங்கன்னா இ இன்லைட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ ஹெச்எம்பிஏ இங்கே பயன்படுத்தல, இஜெட் இன்லைட் வந்து மேஜராக கிடைக்கும். அதே வேளையில் மைனர் அமௌண்ட் ஆஃப் இ இன்லைட்டும் உங்களுக்கு வந்து இந்த வினையில வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்த படி என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு நம்ம பயன்படுத்தணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து சிலிக்கான் ஆட்டத்தை தாக்கி சிஎல் மைனஸை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி சிலைல் கீட்டின் அசிட்டால் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த படியில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சிலைல் கீட்டின் அசிட்டாலை வந்து நம்ம வெப்பப்படுத்தணும்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷனல் ஃபார்மில் வந்து வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் போட் ஷேப்பில் வந்து இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பாருங்க. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு, நம்ம போட்டாச்சு. அதே போலவே இந்த சிலைல் கீட்டின் அசிட்டால் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு. சரிங்களா?
இப்போ இதை நம்ம வெப்பப்படுத்துறப்ப எந்த வினைக்கு உட்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இது உட்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மூன்றாவது கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இதன் காரணமாக இந்த CO பிணைப்பு உடைந்து இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்கு நகருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீங்க நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதாவது டாப் ஃபேஸ்லேயே இந்த ரியாக்ஷன் நடக்குது. அதன் காரணமாக தான் உங்களுக்கு இது டாப் ஃபேஸ்லேயே வந்து நடக்குது. இது முக்கியமா எந்த வழியில இந்த வினை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பாரா சுப்பாரா ரியாக்ஷன் பாத்வேல வந்து நடக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஸ்பேஸ் அதாவது எந்த ஃபேஸ்ல உங்களுக்கு பிணைப்பு உடையுதோ அதே ஃபேஸ்ல உங்களுக்கு பிணைப்பு உருவாச்சு அப்படின்னா அதை சூப்பரா சூப்பரா பாத்துவேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா CO பிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேஸ்ல உடைஞ்சிருக்கு. அதே வேளையில இங்க கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ஒரே ஃபேஸ்ல வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வினை பர்டிகுலரா அந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன் 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொன்னேன். அதுலேயே பர்டிகுலரா இந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து கிளேசியன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வினைக்கு பேரு. ஸோ இதற்கு அடுத்த படியில நான்காவது படியில என்ன பயன்படுத்துறாங்கன்னா ஆசிட் பயன்படுத்துறாங்க. ஆசிட் பயன்படுத்துறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த டிஎம்எஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகி அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு அடுத்த படியில என்ன பயன்படுத்துறாங்கன்னா டயசோமீத்தேன் பயன்படுத்துறாங்க. இங்க டயசோமீத்தேன் வந்து ஒரு மெத்திலேட்டிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய CH2- வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்குது. அதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்து உங்களுக்கு கார்பாக்சிலேட் அயான் வந்து இன்டர்மீடியேட்டா கிடைக்குது. இந்த கார்பாக்சிலேட் அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குழுவை தாக்குறப்ப இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம முன்ன விவாதிச்சது படி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷன் தான் சரியானதாக இருக்கும். இங்க ஏன் வேவி பாண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈன்லைட் ஃபார்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சரா ஈன்லைட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுல இஜெட் ஈன்லைட் மேஜரா கிடைக்கும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள போறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ஈன்லைட் தான் உங்களுக்கு வினைக்குள்ள போகும். ஸோ அதன் காரணமாக இந்த மெத்தில் குரூப் வந்து பாத்தீங்கன்னா வேவி பாண்ட்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய விடை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியான விடையாக இருக்கும்.